அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. இப்ப பாரு எம்பிட்டு அழகா இருக்கேன்டே. எப்ப பார்த்தாலும் வேஷ்டிவே கட்டாத வெற்றி, கொஞ்சமாவது மாடனா மாறு. எனக்கு இதெல்லாம் போட்டு பழக்கல நீலா. நீ நீ சொன்னதுனாலவே எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். எப்பயுமே வேஷ்டி தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள். கம்ஃபர்டபுளா? படிச்சிருக்கியா நீ? படிச்சிருக்கேவா, கணக்கு பூரா தப்பு தப்பா போடுவோம்ல, நீரே வந்து சொல்லி கொடுப்ப. மறந்துட்டல்ல. என்ன வெற்றி, கேட்டதுக்கு பதிலவே காணா? படிச்சிருக்கேன். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். ஓ, 10வது வரைக்கும் படிச்சிருக்கியா? ஏன் அதுக்கு மேல படிக்கல? அதுக்கு மேல தானே அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேல தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு மொத்தமாவே படிப்பை நிறுத்திக்கிட்டேன். மன்னிச்சுக்க வெற்றி, தெரியாம. பரவாயில்ல நீலா, இருக்கட்டும், அதை விடு. இப்ப என்ன இப்படியே போறோமா? எங்க போறோம்? அந்த பக்கத்தூர்னு சொன்னோம்ல, அப்புறம் என்ன கேள்வி? எதையாவது ஞாபகப்படுத்துற மாதிரி கேட்டு பாப்போமா? மறந்துருப்பால, இல்ல அதை நினைச்சு ஒரு விட தலைவலி வந்துருச்சுன்னா என்ன செய்ய? சரி, சும்மா கேட்டு பாப்போம். ஏன் நீலா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்து ஊர்ல அந்த நாடகம்லாம் போடுவாங்க தெரியுமா? அதெல்லாம் எப்பயாவது மாசத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க. நீ அதெல்லாம் போய் பார்த்துருக்கியா? அப்படியா? எனக்கு எதுவும் தெரியலையே. உனக்கு தெரியுமா? ஆமா, நீ நீ அவங்க நாடகம் போடுறதுக்கு ஏத்தாப்புல நீ அங்க போடுற பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவ. அப்படியா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை வெற்றி, நேசத்துக்குமே ஞாபகம் இல்லை. அது என்னால மறக்கவே முடியாதுல்ல. என்ன போய் சொல்லிட்டு என் கூட வருவ நீ? ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஆட்னியா, இப்ப எப்படி நீ சமாளிச்சு வெளியே வருவ? சோழி முடிஞ்சு சொல்லு வெற்றி. ஐயோ, இப்ப இப்படி சமாளிக்கிறது தெரியலையே. இல்லை, உன் வாய்தாண்டா உனக்கு வேணா. அது அது நான் இந்த ஊர்ல தானே இருந்திருக்கேன். நான் அடிக்கடி போவேன், இப்பவும் அது நடக்கும். அதே அதனாலதான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்பவும் நடக்குமா? இன்னைக்கு நடக்குமா? என்ன இப்பவும் நடக்குமான்னு கேக்குறான். ஒருவேளை அங்க கூட்டு போனா இவளுக்கு அந்த பழைய ஞாபகம் வர்றதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா? ஆனா இன்னைக்கு நடக்க மாட்டேன் தெரியலையே. இத பத்தி அண்ணன் கேட்டாதான் சரியா வரும். ஆனா இப்ப இங்க வந்துட்டு எப்படி கேட்க? என்ன வெற்றி யோசிக்கிற, சொல்லு. அது அது நடக்கும் நடக்கும் நினைக்கிறேன் நீலா. ஆனா நம்ம வேற ஒரு சோழியால போறோம். வேற ஒரு சோழியாத்தையும் போறோம். அந்த சோழி முடிச்சிட்டு அங்க போயிட்டு வருவோமா? போலாம். நீ வரியா? வாரி வெற்றி, நீ தானே சொன்னது ஞாபகம் இருக்காண்டு. சரி, அப்படி என்ன ஏதுன்னு பாப்போம். சரி நீலா, போலாம். அப்பா, ஒரு பொய்ய சொன்னோம்டா, சமாளிக்கிறது பெரும் கஷ்டமாத்தே இருக்கு. என்ன செய்ய? கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும். படிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன், பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன். இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன். தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நீ சூரியன், நான் வெண்ணிலா, உன்னொளியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன், நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன், நான் வான்முகில், நீ நடந்திடும் பாதையாகிறேன். நீ சூரியன், நான் ஆழ்கடல், என் மடியில் உன்னை ஏந்தினேன். அது மன்னிச்சு. ஐ வெற்றி, அங்க பாரு, அங்க பாரு வெற்றி, தேர் முட்டாயி. அட ஆமா,
உனக்கு தேன் மிட்டாய் பிடிக்குமா? பிடிக்குமாவா? ரொம்ப பிடிக்கும். ஆனா யாருமே வாங்கி தந்தது இல்ல. எனக்கு வாங்கிட்டா வெற்றி, எனக்கு அது வேணும். வேணும் வெற்றி. தேன் மிட்டாய் பிடிக்குமா? அப்போ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன வெற்றி யோசிக்கிற? வாங்கிட்டா. வாங்கிட்டு வரேன். அண்ணே, கார் கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. ஓகே மேடம். போ, இறங்கி போய் வாங்கிட்டு வா போ. வாங்கிட்டு வரேம்மா. விட்டா அடிச்சு போடுவோல. சரி வாங்கிட்டு வரேன். பார்த்தாலே தெரியுதுப்பா. எனக்கு தேன் மிட்டாய் மட்டும் வேணும். அந்த குண்டால இருக்கிறது எல்லாத்தையும் தருவியா? 80 ரூபா. 20 ரூபா தானே? அது ஒண்ணுதே இருக்கா? வேற எது இல்லையா? அப்படியா? சரி, இருக்கிறது மட்டும் குடியா? சரியா. தம்பி, என்னங்கக்கா? அந்த காருக்குள்ள உட்கார்ந்திருக்கே, அந்த பிள்ளைக்க வாங்கிட்டு போற. அவங்க பக்கத்தூர் கலெக்டர்ல. ஆமாக்கா, பக்கத்தூர் கலெக்டர். ஆனா எனக்கு அத்தை மக. அப்படியா? கேள்விப்பட்டம்யா. அதே வேற ஒண்ணும் இல்ல. வெறும் தேன் மிட்டாய் மட்டும் வாங்கி கொண்டு போய் கொடுத்தீண்டா. அத்தை மகள்ல, அத்தை மகளுக்கு பூ வாங்கி கொடுக்கறது. பூவா? வேணாக்கா, தேவலாம ஏதாவது வேணாம். அத்தை மகன்னு சொல்ற? கலெக்டர் ஆகி வந்திருக்கு, பூ வாங்கி குடியா? இதுல என்ன இருக்கு? பூ விலை கம்மிதே, உனக்காக இன்னுமே விலையை குறைச்சு தரேன். வாங்கி கொண்டு போய் கொடு. தேன் மிட்டாயோட இதையும் வச்சு கொடுத்தீண்டா அந்த பிள்ளை மனசு சந்தோஷப்படும்ல. அதுதே வாங்கு. என்ன யோசிக்கிற? எடுக்கவா? ஒரு 4 முழம் எடுங்கக்கா. 4 முழம் போதுமாயா? இந்த 4 முழத்துக்கே இனி தோட்டி எடுப்பா. வாங்குவாள மாட்டலாண்டி தெரியல. சரி வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். 5 முழம் வாங்கிட்டு போயா? சரிங்கக்கா, கொடுங்க. இந்தாயா, கூட கனகாமரமும் ஒத்த ரோசியை வச்சு கொடுத்துருக்கேன். வாங்கிட்டு போ. சரிங்கக்கா. எம்பட்டுக்கா? 100 ரூபா குடியா? போதுமியா? அக்கா, மல்லிகைப்பூ ரேட் அதிகம்ல. 100 ரூபா கேக்குறியா? அதுக்கு விலைய சொல்லுங்கக்கா. இருக்கட்டும்யா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன, நீ 100 ரூபா கொடு, எனக்கு அதுவே போதும். சரிங்கக்கா. இந்த நிலா. ஐயோ, எனக்கு தேன் மிட்டாய் எப்படி பிடிக்கும் தெரியுமா? ரொம்ப நன்றி வெற்றி. நன்றில வேணாம், சாப்பிடு. செம்ம டேஸ்டா இருக்கு. உனக்கு வேணுமா? வேணாம், நீ சாப்பிடு. எனக்கு அதுவே எடுத்துட்டேன். பாட்டிக்கிட்ட வாங்கும்போது ஒண்ணும் தெரியல. பாட்டி கணக்காம ஒருத்தர் ரோசி வேற வச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப எப்படி கொடுக்கறது? பயமால இருக்கு. ஒருவேளை தேன் முட்டை மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டான்டா. தெரிஞ்சாலும் தப்பு இல்ல, நம்ம ஆத்தமாக தானே. தொடச்சுட்டு மறுபடியும் என்ன இல்லாண்டு கேட்கணும். அதுதான் ஆம்பளைக்கு இத்து. நிலா, நிலா. என்ன வெற்றி? அது அது ஒன்றும் இல்லை. அங்கே தேன் மிட்டாய் வாங்குற இடத்துல ஒரு பாட்டி மல்லிகைப்பூ வச்சிருந்தாளா? யாருக்காவது வாங்கி கொண்டு போய் குடிஞ்சு சொன்னாங்க. எனக்கு அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். பொண்டாட்டி இருந்தால் வாங்கி கொடுனாங்க. எனக்கு பொண்டாட்டிலாம் யாருமே கிடையாது அப்படின்னு. உள்ள உட்காந்துருக்க அந்த பிள்ளையாருன்னு கேட்டாங்க. என் அத்தை மகன் சொன்னேன். அவங்க இந்த பூ கொடுத்து விட்டாங்க. இந்த பூவை நீ வச்சு அது தோழி முடிஞ்சு முகம் மாறிடுச்சு. அப்படித்தே எப்படி தேன் மிட்டாய் இப்போ மூஞ்சில பறக்க போகுது. என்ன இந்த பார்வை பார்க்குறா? என்ன என்ன தப்பா ஏதாவது? உனக்கு வேணாண்டு சொல்லு. வண்டியில முன்னாடி கண்ணாடியில கூட கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிலா, என்ன திரும்பிட்ட? தப்பா ஏதாவது? திரும்பி இருக்கேன்டா. உனக்கு விலங்குல என்னமோ? நிலா, எனக்கு புரியல நிலா. ஒரு மடச்சாம்பிராணி. உனக்கு என்னதையும் புரிஞ்சிருக்கு. திரும்பி இருக்கேன்டா, பூவை வச்சு விடுன்னு அர்த்தம். நெசமாவா? நீ சூட்டு பூவுக்காக நடுங்கோர்கள் ஆடுது. நீ வைக்கும் பொட்டுக்காக நடுநெத்தி ஆடுது. ஆத்தாடி ஒன்னத்தானே உயிர் நாடி தேடுது. காவேரி எங்கே போதும் கடல் வந்து கூடுது. ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. நான் இழந்த எல்லாத்தையுமே எனக்கு திரும்ப கொடுத்த மாதிரி ஒரு உணர்வா நீ வந்துட்ட. இனி எல்லாமே எனக்கு நீதே வெற்றி. இன்னைக்கு முடிவு பண்ணது தாத்தா உன் கை கூட என் கைய சேர்த்து விட்ட நாள். அந்த நாளை என்னால மறக்க முடியாது. அது நடக்கிற வரைக்கும் உனக்கு நிழலா உன்னோட உணர்வா எப்போதுமே உன் கூடவே இருப்போம்ல. நேத்து வரைக்கும் என்ன பார்த்து பயந்துக்கிற சுண்டக்கா பையன் இன்னைக்கு என்னவே மிரட்டிட்டு ஒரு சிரிச்சிட்டு போறியா? இலை, உனக்கு பாண்டிய பத்தி தெரியல நினைக்கிறேன். என்ன இரு, நான் யாருன்னு காட்டுறேன். என்ன மீறி என் தங்கச்சி நீ கட்டிடுவ. இலை, அவகிட்ட உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால எதையுமே பண்ண முடியாது. எதையும் பண்ணவும் விட மாட்டேன்டா. இன்னைக்கு என்னையே மிரட்டிட்டு நீ அவ கூட ஜோடியா போனா பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பனா? நீ மட்டும் தானே அங்க போயிருக்க. இது நீ வெளியே போனது எனக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு லக்கி சான்ஸ் கூட சொல்லுவேன். என்ன உன் தங்கச்சி
இங்க தானே இருக்கா. ஏற்கனவும் தங்கச்சி மேல தாறு மாதிரி எனக்கு ஆசை இருக்கு. இதுல நீ வேற நம்மள சீனி விட்டு வம்பெடுத்துட்டு போயிட்டியா. அதனால இன்னைக்கு பாண்டியார்னு காட்டுறேன். இலே வாமா. என்ன என்னமோ தன்னந்தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்க. என்னத்தை வெட்டி நீ வெட்டி புடுங்க போற? அம்மா சும்மா இருந்துக்க. என்ன ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கியாமா. அவன் நீ கடுப்பேத்தி போனதுல அம்புட்டு கடுப்புல உட்காந்துக்கு இருக்கேன். நீ வேற கடுப்பேத்திக்கிறது அம்புடுதேன். துறைக்கு காடு போனதே இப்ப குறைச்சலு. என்ன நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? இப்ப 2 பேரும் சோடி விட்டு பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க. இப்படியே போய்க்கிருந்துச்சுன்னு வச்சுக்க, எதுவும் நமக்கு இல்ல. என்ன நான் சொல்லிட்டேன், எம்பிட்டு கஷ்டப்பட்டு எம்பிட்டு இது விட்டு இந்த சொத்தப்புறம் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு மட்டும் தெரியும். எல்லாத்தையும் ஒரேடியா போக வச்சிருவோல. இனி உன்னை நம்பிக்கை இருந்தா எந்த வேலைக்கு ஆகாது. நானே நீ களத்துல இறங்க வேண்டியதேன். இவன் சோழிய பாரு. என்ன நீ பேசாம இரு. அதெல்லாம் எதையும் நான் பண்ண விட மாட்டேன். துரைதானே போயிருக்காரு. துரையோட தங்கச்சியும் அவன் அப்பன் இங்க தானே இருக்காங்க. அவன் அப்பன் எதுவும் செய்ய முடியாது. என்ன ஏன்னா அந்த ஆளுகிட்ட நான் பேச மாட்டேன்ட்டு அவங்க பொண்டாட்டி இறந்த போதே அதை நான் சொல்லிட்டேன். என்ன அதனால அந்த ஆளு நான் எதுவும் செய்ய முடியாது. அவ தங்கச்சி இங்க தானே இருக்கா. வேறுக்குனே அவன் தங்கச்சி மேல எனக்கு தாறு மாதிரி ஆசை இருக்கு. இவன் வேற உசு பேத்தி விட்டுட்டு போயிட்டியான். இனி நான் சும்மா இருப்பேன் நீ நினைக்கிற? என்ன செய்ய போற? பொறுத்திருந்து பாருமா. என்ன செய்வேன்ல வாயில்லன்னு சொல்ல மாட்டேன். பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பாரு. என்ன அந்த பிள்ளை எங்க இருக்கு? இங்க இருக்கா இல்ல வேற எங்கேயாவது இருக்கா? உன் மாமங்கார வீட்டுல இருக்கா. இங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க போய் அந்த பிள்ளை 2 நாள் ஆச்சு. நானும் 2 நாளா ஆளை பாக்குறேன். அந்த பிள்ளை இல்ல, அங்க இருக்கா. நீ என்ன போய் செய்வ? ஓ அப்ப நல்லா வசதியா போச்சு. இங்க இருந்தாவே யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. அங்க போய் என்ன செய்யுமோ அதை சிறப்பா செஞ்சு விட்டு வரேன். இங்க பாரு, இப்பதே அந்த பிள்ளை குத்த வச்சிருக்கு. தேவையில்லாம அத பிரச்சனையில போய் மாட்டி விட்டு வந்து அம்படியே பாத்துக்க குடும்பமே அசிங்கப்பட்டு போயிடும். அசிங்கப்பட்டாரு எனக்கு கவலை கிடையாது. என்ன ஒருத்தன் சீண்டிட்டு போறியா? அவனுக்கு சொம்ப பையில இருக்கணுமோ? நேத்து வந்துவேன். நேத்து வரைக்கும் என்னை பார்த்து நடுங்கிட்டு தெரிஞ்சவன் இன்னைக்கு இறங்கிட்டு சவால் விட்டுட்டு போறியா? அப்படி சவுடாலா போச்சா? சும்மாலாம் இருக்க முடியாது. நீ நடக்கிறது மட்டும் பாரு, நான் வரேன். இலே என்ன சொல்லன்னு ஒண்ணு விளங்கல. ஐயோ, அதுல அந்த மருமகன் ஒருத்தி வேற வந்து இருக்காளே, அவ வேற ஏதாவது செஞ்சு வச்சுட்டானா என்ன செய்ய? ஆனா ஒரு தினுசாத்தே இருக்கா. அந்த குடும்பத்துல இருக்கவங்க பூரா ஒரு மாதிரி கோமடி கணக்கா இருந்தாலும் இவ ஒரு மாதிரி தினுசா இருக்கா. எனக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னு ஒண்ணு விளங்கல. பாப்போம் என்னதே நடக்குது. ஐயோ என் பொண்டாட்டிய காணோமே, நான் என்ன செய்ய? யாராவது பாத்தி என்ன சொல்லுங்க. நம்ம குளமாக்கும் இப்படி தாமரை பூ கிடக்குது. இந்த குளம் இப்படி நிறைஞ்ச வரதே பெரிய விஷயம். தாமரை பூ வேற. சரி இதுக்குள்ளேயே போட்டுருவோம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு வேற தெரியல. சரி அங்க இருந்து தூக்கிட்டு வந்துட்டோம்ல, போட்டுருவோம். என்ன வேலை எங்க இருந்தாய் நீதான்? கனவினிலே காக்க வைத்து காணாமல் போனவளும் நீதான். இப்படி என்னை காக்க வைத்து விட்டு சென்று விட்டாய். ஐயோ என் பொண்டாட்டிய காணாமே. எடுபட்டவனே இங்கடா செஞ்சுட்டு இருக்க? ஏலே வாடாமச்சி எப்படி இருக்க? வாடல திரும்பி நீ வாரம் சொல்றதுல ஒரு திருசாத்தே இருக்கு. இது என்ன உங்களுக்கு என்னமோ வச்சிருப்போம்ல ஓடிக்குள்ளையா? அது என்னன்னு எனக்கே தெரியல. சும்மா கொண்டு வந்தோம்டா. என் பொண்டாட்டி பத்தியா? அவன் பொண்டாட்டி நீயே பார்க்க மாட்டேன், அப்புறம் எப்படி நான் பார்க்க? லேய் என் பொண்டாட்டி அழகு கால் தூசிக்கு நீலாம் வருவியா? அப்படியே சும்மா முட்டிய விரிச்சு மாட்டா அப்படி பறக்கும் பச்சை முட்டாய் மாதிரி. எது அந்த தவக்கால முடி? லேய் என்ன இங்க பாருப்பு, என் பொண்டாட்டி பத்தி ஏதாவது சொன்னிட்டு வை. அன்னைக்கு நீங்க பிளான் போட்டீங்களே, அதை நான் குளத்துக்குள்ள இருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு இந்த குளம் அப்படி பெருசா இல்ல, இன்னைக்கு தாமரை பூவா இருக்கு. நான் அப்புறம் ஊருக்குள்ள போட்டு விட்டு வந்துடுறேன். இப்ப என் பொண்டாட்டிய காணோம். பாத்தியா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. என் பொண்டாட்டிய நீ விளக்க பார்த்து கொண்டே அடிப்பா. அவளவே நான் எடுக்க மாட்டேன். உன் பொண்டாட்டி காரணம் நீ ஆட்ட விட்டு கேட்டுக்கிட்ட. இப்ப நீ என் பொண்டாட்டி பாக்கல, அப்ப சோழியை பார்த்துட்டு பொத்திட்டு போ. இல்லைன்னா தாமரை குளத்துக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுறேன் மூடையோட முடியா. இல்லை எனக்கு ஒரு சந்தேகம். அதெல்லாம் சரி, அது இந்த மூடுக்குள்ள இன்னமும் ஒரு மாதிரி கையும் காலையும் ஆட்டிட்டு இருக்கு. நான் புள்ளதே போட்டிருக்கேன், இருந்தாலும் தெளிவா தான் முடியிருக்கேன். புள்ளில ஜாலியை கரைச்சு போனா என்ன ஒண்ணு சரியில்லப்பு. உனக்கு எதுவே சரியா இருந்திருக்கு. போனோம்னு உள்ள விழுந்து பிராதுப்பு. உள்ள விழுந்த உனக்கு இந்த செத்து விளையாடுவே ஜோலியை பத்தி போடா என் வென்று இப்படியா தெரிடி. பொண்டாட்டி காணாம போகுது. பொண்டாட்டிய காணாமே இப்படி கேட்டா ஒரு பாட்டு கொண்டு போய் இவன் கூட நம்ம கோழி காதல்ல பண்ணி இருக்கோம். ஆனாலும் ஒரு நாள் பருத்தி இதுக்குள்ள பார்த்தப்பே சரி பாட்டு போடுவோம். எச பாட்டு படிக்கிறதுக்கு என் பொண்டாட்டி இல்ல, அதனால அந்த பாட்டை நானும் படிக்கிறேன். பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பார்த்த மச்சான். இப்ப என் பொண்டாட்டி ஓடி போயிட்டா. ஓடித்தான் வந்து இருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா. அதுதான் என் வாழ்க்கையில போயிட்டு பெரிய தப்பு. என்னப்பா ஏலே உன் சித்திகாரிய காணாமா? அப்படியா? அப்பெல்லாம் என் மாமனார் சொல்லிக்கிருந்தாரு, நான் அதை விளையாட்டுக்கு நினைச்சேன். என்ன பத்த சொல்றியா? ஒண்ணு விளங்கல. ஓ அவன் சொன்னது நெசந்தேன். காணாண்டு ஊர் உலகமே தேடிட்டு போறியான். பாட்டா பாடி தள்ளிட்டு போறியான். அது இங்க இருக்கும்போதே செஞ்சாரு. ஆனா ஏதோ விளையாட்டுக்கு நினைச்சுக்கிட்டேன். காணாண்டு சொல்றியான். எம்பிட்டு நாளா காணா? எவ்வளவு நேரமா காணா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இது இப்ப காலையில இருந்தே காணாம போயிருக்காங்க. சரி எங்காவது கொள்ளையில வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு நானும் பேசாம இருந்துட்டேன். இங்க ஆளுங்க வந்து போறாங்க அப்படிங்கறனால.
வயசுக்கு வந்த பிள்ளை வீட்டுல ஒரு ஆத்தாகாரி உருப்பிடாம அங்கிட்டு ஆடிக்கிறதா என்ன ஆகுறது? அவளை காணாமா? எனக்கு என்னமோ அவன் ஒரு மூடையை கொண்டு போனியா, அந்த மூடைக்குள்ள அவ இருப்பாளுன்னு சந்தேகமா இருக்கு. அப்பதான் என்ன சொல்றீங்க? நீ வாயை பழக்காதரா, எனக்கு முழுசா தெரியாது. அவன் அப்படி கொண்டுட்டு போய்க்கிருந்தியா, அதான் சொல்றேன். உனக்கு ஏதாவது தெரியுமாத்தா? எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சப்பதா. ஆனா அந்த அளவுக்கு மாமியார் முட்டாளு அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். மாமியார் முட்டாளா? முட்டாளு வடிகட்டின முட்டாளு. அவளை பத்தி உனக்கு தெரியாது. இப்ப என்ன சப்பதா? தெரியல. பொண்டாட்டி காணா ஊரே அலாத்திட்டு போய்க்கிறீங்க. எனக்கு நம்ம அந்த மூடைக்குள்ள தான் இருப்பான்னு சந்தேகமா இருக்கானு எப்படி போறான்னு தெரியல. இந்த சிரிக்குமா அவளா? என்ன நீ எதுக்கு இந்த சைடு வந்திருக்க? ஒண்ணு விளங்கலையே. நீதான் கொடுத்தியா? சரியா போச்சு. அந்த சாக்கு மூட்டைக்குள்ள அந்த எடுபட்டவே அவளை உள்ள போட்டு கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்பதான் என்ன சொல்றீங்க சித்தி பாவம்? அவன் சித்தி பாவம். எனக்கு என்னமோ தெரியல. அவனே என்னமோ பண்ணிக்கிறீங்க. நீங்க போய் என்ன எழுந்து பாருங்க. நேரம் தாமரை குளத்துக்கு போய்க்கிறீங்க. மொத்தமா உள்ள தள்ளி விட்டு பண்ணி போறியா? குடிச்சிருக்கானா? இல்லப்பதா, அவர் குடிக்கவே இல்ல. குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு என்கிட்ட. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு சொல்லண்டி எனக்கு ஒண்ணுமே விளங்கல. இப்படி இருந்தாலும் என்ன செய்ய? ஒரு பொட்ட பிள்ளை வயசுக்கு வந்திருக்கு, உருப்படியா ஆத்தாள் அப்பன்னு இருக்காங்களா? அப்பதான் பயமா இருக்கப்பதா. ஒண்ணும் ஆகாதுல. ஆமாடி, வாங்க போவோம். பொறு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. பொறு. நீங்க போய் முதல்ல என்ன எழுந்து பாருங்க. விளக்கமாறு பிஞ்சு ஆயிரும். அங்க உசுரோட ஒருத்தன் ஊசல் ஆடிட்டு அங்கிட்டு கொண்டு அலாத்துக்கிட்டே அவளுக்கு சாக்கு ஒண்ணு. அவ சாக்க ஒன்றை கேட்டா நீ சாக்க கொடுத்துருவியாக்கும். இதான் நான் தம்பருக்கு வந்து கேட்டாக. சரி கொண்டு போயிட்டு கொண்டு தந்துருவான்னு நினைச்சு கொடுத்தேன். ஆனா அதுக்குள்ள அவங்களே ஏறி உட்கார்ந்து போவான்னு நினைக்கிறேன். உனையெல்லாம் எதை கொண்டு அடிக்க தெரியல. போடி வெளியே. அப்புறமா கொண்டு தருவா. இருக்குதே, கொடுக்கும்போது மூஞ்சி கட்டையில பாத்து கொடுக்கணும். இல்லண்டா நம்ம கொடுத்த பாரு நமக்கு திரும்பவே திரும்பாது. தூக்க மாதிரி வச்சிருக்கணும். குண்டாமட்ட தெரிச்சு போயிருப்பா. உனக்கு ஒரு நாள் விஷத்தை வைக்க முடியும். இந்த தெரிக்குமா பண்ண வேலைதான் என்ன? அதுல அவன் என்னமோ பண்ணிருக்கான். முதல்ல போய் அவளை உள்ள குளத்துக்கு தள்ளி விட முன்னாடி முதல்ல போய் வாங்குங்க போங்க. அவங்க என்ன போனா போய் வாங்குங்க சொல்லிருக்கியா? தெரிஞ்சு போனா ஆயிருப்பா போ. அப்படி சொன்னாதீங்க பாவம். இவே போனா என்ன? இந்த வார்த்தாரதி முதல்ல என்ன எதுட்டு பாரு என்ன. அதுக்கு பிறகு ஏதாவது பாத்துக்கலாம். சரி இங்க அந்த பிள்ளை பாத்துக்கிறக்காரது இருக்காளா என்ன? இல்லப்பதா, அப்பாவும் அம்மாவும் ஒரு சோழிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அப்பதான் பெரிய மாமா வயலுக்கு போயிருக்காங்க. வர சொல்லியிருந்தாங்க, அங்க போயிட்டாங்க. நானும் அண்ணே ரகு நாங்க மட்டும் தான் இருந்தோம். அந்த பிள்ளையும் 3 பேர் இருக்குங்க. பொட்ட பிள்ளைய தனியா விட்டுவிட்டு என்ன கூத்து பண்றாங்களோ. இப்ப எனக்கும் வயக்காட்டுல வேலை இருக்கு. இப்ப என்னால ஒண்ணு பண்ண முடியாது. சரி அண்ணே இருக்க என்ன பாத்துக்கவேன்ல? பாத்துக்கிறோம் அப்பதா, நான் சொல்லிட்டு போறேன். சரி அவன்கிட்ட சொல்லிட்டு போ. என்ன வயசுக்கு வந்த பிள்ளை வீட்டுல யாரும் இல்லண்டா ஏதாவது இதாயிரும் என்ன? சரி நான் போயிட்டு வரேன். சரிங்க பத்தா, போயிட்டு வாங்க. அம்முக்குட்டி சித்தி பாவம். அதெல்லாம் உன் சித்திக்கு ஒண்ணே இருக்காது ரகு, பேசாம இரு. அண்ணே அண்ணே. என்ன ரவி? ஏமாப்ல எதுக்கு வாய் இப்படி ஆண்டு போனதுக்கு இருக்கியா? அவருக்கு குஷ்டம், நீ பேசாம நில்லு. ஆனாலும் இந்த குழு பாக்காது என்ன? பேசாம இரு, நீ பேச விடுறியா? ஒண்ணு இல்ல, என் மாமியாரே மூளைக்கு விழுந்து செத்து போயிட்டாங்களா? என்ன சொல்ற? இருடி முழுசா கேளுனே. தெரியல, என் மாமனார் கொண்டு போயிருக்காரு. நம்பி மாமியார நல்லபடியா வாங்கிட்டு வரேன். என்ன சொல்றியா? சும்மா காமெடிக்கு ரகு, காமெடிக்கு. என்ன நான் வார வரைக்கும், அதாவது நானும் என் புருஷனும் வார வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்க என்ன? நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வா. தெரியும் நீ பாத்துக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க என்ன? சரி நான் வரட்டா? அண்ணே வயசுக்கு வந்த பிள்ளைய பாத்துக்க என்ன? நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி என்ன பிரச்சனை வரப்போகுது போ. சரி வா ரகு, போலாம். நீ சிரிக்கிறது ஒன்றும் சரியில்லை. அப்படியாக்கும் வாரப்பு மறைச்சிட்டு வச்சு கம்பிடுதேன். ஏச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சும்மா பேசலாம் கம்பிடுதேன். வேற ஒன்றும் இல்லை. ஓ பேசுறவங்கிட்டவே உங்க திருசா குட்டியை கொடுத்து வாங்காம இருக்கீங்களோ? அது என் அத்தாச்சி ஆசைப்பட்டு அண்ணன் கேட்டதுல, அதனால எடுத்து கொடுத்தோம். நான் தான் திருசா இல்லாம இருக்க மாட்டோம்ல, அதனால போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போய் அப்ப காதல் வந்துருச்சு. சும்மா இருங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. நான் படிக்கணும் யார் இல்லைன்னு சொன்னா பின்ன கல்யாணம் பண்ணி வச்சு நினைப்போ. வயசுக்கு வந்த பிள்ளைய அந்த காலத்துல கட்டி வைப்பாங்க. இந்த காலத்துல எல்லாம் நம்ம அண்ணங்காரங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க நீ நினைக்கிற? தெரியல. அப்புறம் என்னமா பேசாம இருக்க? இது எங்க போய் முடியுதுன்னு பாக்குறோம். வேறங்க காதல் தான். அப்புறம் பாடுவாங்க மேடம், கண்ணுக்குள் பொத்தி வைத்தேன் என் செல்ல கண்ணனே வா அடிக்கடி. என்ன சரிதானே? அவங்க பேர் செல்வம்ல, கண்ணு இல்ல. பத்தியா பேர் தப்பா சொல்லிட்டோமா? ஆனா செல்வத்துக்கு எங்களுக்கு பேர் சொல்ல தெரியாதே. சரி பாட்டு எதுவும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. பேச பாருங்க. ஒரு பொட்ட பிள்ளைக்கு இம்பிட்டு வைக்கம்டா. வேணா அவரே கூப்பிட்டு கேட்டுருவோமா? ஓடி பார்த்துட்டு பேசாம இருந்துரு, தமிழே மூஞ்ச உடச்சு போடுவேன். கண்மணி உனக்குமே. ஓ சரி சரி, அப்பலாம் ஒண்ணு இல்ல, பேசாம இருந்துரு. புறத்தில் தோன்றிடும் மேகத்தை போலவே நான் உன்னை பார்க்கிறேன் அன்பே. சாரலாய் ஓர் முறை நீ என்னை தீண்டினாய், உனக்கது தெரிந்ததா அன்பே. என் மனம் காணலின்
ச்சே, எவனாவது அப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்கன்னு காத்து கடந்து பைத்தியம் முடிச்சு போடும் போல. பேசாம எழுதி போடாமது நிம்மதியா இருந்திருக்கலாம். வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு எதிர்பார்த்து என்ன பொழப்போ. எல்லாமே என்னால தானே பேசாம அந்த பாட்டி போயிட்டு கொடுத்து விட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிருக்கும். இப்ப என்ன செய்யட்டே தெரியல. ஐயோ ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே எந்திரிச்சு போய்க்கிறேன். நீங்க போய் வேலையை பாருங்க, வேலையை கிடைக்காதியா. இருக்கட்டும் தா, என்ன செய்யணும் ஒண்ணுமே விளங்கல. சின்ன வழி கூட பொறுத்துக்கிற மாட்டியாதா? இந்த பிள்ளையில இருந்தே ஆத்தா அப்பா இல்லாம வளர்ந்துருக்கேயா. சின்ன சின்ன வழிய கூட தாங்க என்னால முடியாது. வலிக்குதுன்னு வாய் திறந்து சொல்லவும் முடியாதியா. சரி நீ வருத்தப்படாதா. ஆத்தா அப்பா இல்லைன்னு சொல்லாத. உனக்கு அப்பனா நான் இருக்கேன். என்ன என்ன அங்க உட்காந்துருக்கிறது மாமா மாதிரியே இருக்கு, பக்கத்துல உட்காந்துருக்கிறது நம்மால மாதிரியே இருக்கு. என்ன சதுப்புல அழுதுக்கு இருக்க மாதிரி இருக்கு. என்ன நடந்திருக்கும்? ஐய சரி போவோம். ஆமா வாயா கவி, என்னையா வைக்கடிச்சு? ஆமா நான் வரது இருக்கட்டும். என்னாச்சு இவங்க எங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்லையா, தேல் கடிச்சு பிடிச்சு. அதே சோறு கொண்டு வர வழியில தெரியாம தேல் கடிச்சு பிடிச்சு கடுகடுன்னு இருக்கும் போல. நானும் எனக்கு செடியெல்லாம் எடுத்து கொடுத்தேன். வலி ரொம்ப இருக்கும் போல, நடக்க முடியலன்னு சொல்லி உட்காந்துருச்சுப்பா. அங்க இருந்து நடந்து வந்து அப்படியே உட்காந்து பிடிச்சு. ஐயே என்ன தெரியுமாமா, சாதாரணமான தேர்தலையா, அது என்ன செய்ய போகுது. ஆனா கால் கடுக்கும் போல, நடக்க முடியலன்னு சொல்லி உட்காந்து பிடிச்சு. என்னாலையும் தூக்கிட்டு போக முடியல. வயக்காட்டையும் சோடி இருக்காது, என்ன செய்யணும். ஆத்து வந்திருக்கலாம்லங்க. ஏங்க ஆத்ததே வந்தேன், தெரியாம கடிச்சு பிடிச்சு. வீடு கடிச்சதுக்கு அப்படி அழுகிறியா? அது ஒண்ணும் செய்யாது. சரி மாமா நீங்க வேலையை பாருங்க, நான் கூட்டு போறேன் வீட்டுக்கு. இப்ப வீடு சைடு தான் போறேன். நீ கூட்டு போறியா? நான் கூட்டு போறேன் மாமா. நீங்க போய் வேலையை பாருங்க, திறன் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இங்க போங்க மாமா. இல்ல வேணாம், நான் நடந்தே போய்க்கிறேன். இந்த வழி வலிக்குதுங்கிறிய, இப்படி நடந்து போவியா? நான் கூட்டு போறேன். வேணாம் சொன்னா கேட்க மாட்டியோல, இருங்க. வேணாம். உங்களுக்கு எதுக்கு வேண்டாத வேலை? இறக்கி விடுங்க, நான் வீட்டுக்கே போய்க்கிறேன் நடந்து. எத்தனை நேரம் பேசாம இருத்தா லோட லோடண்டு. மாமா நீங்க போய் வயக்காட்டுல சொல்லி பாருங்க, நான் வீட்டுக்கு கூட்டு போய்க்கிறேன். ஐயா இப்படியே நீ ஊருக்குள்ள போனேன்டா ஏதாவது பேசுவாங்களையா? பேசினா என்ன கொம்ப வச்சுக்குவாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. நீங்க போங்க, நீங்க போய் வேலையை பாருங்க மாமா, நான் கூட்டு போறேன். சரியா? அத்தக்காரி எதுவும் வஞ்சு போறாம அவகத்துக்கு போயிடாக, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரியா? பார்த்து பத்திரமா நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன். என்ன? சரிங்க மாமா. ஐயோ ஐயோ, என் கண்ணை என்னாலையும் நம்பவே முடியலையே. நான் தான் தூக்கி வச்சிருக்கடா. கையில தூக்கி வச்சிருக்கிறது வெயிட் மாதிரி தெரியல, ஏதோ பூவை தூக்கி கையில வச்சிருக்க மாதிரில இருக்கு. சிக்கு சிக்குன்னு இருக்கு. ஐயோ ஐயோ, சந்தோஷம் தாங்க முடியலையே. மலையிட காத்து அள்ளி இருக்கு, தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு. இரு சாயங்காலமா மடி சாயம் காலமா முல்லைப்பூ சூடு மெல்லப்பாய் போடு அடவாடு காத்து சூடேத்துது. போமா மழை தூறுது. ஊர்னா தூரிட்டு போகுதுதா, பார்த்தா போவான். இது எம்மா பெரிய சான்ஸ். இதை விட்டுவிட்டு போக என்னன்னு கிறுக்கு போயிடலாம். அவங்க மட்டும் காதல் பண்ணுவாங்களோ, நாங்களும் காதல் பண்ணுவோம். காதல்ல யாரும் தீ வைக்காத வரைக்கும். என்னத்தா எப்பவும் ஆடுபிடி சைடுல வர மாட்டேன், இன்னைக்கு நம்ம நிக்கிற சமைக்க போறியோ? ஆமா அத்தை, ஆர்மிக்காரரு ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆயி போச்சுல. அவருக்கு வாய்க்கு ருசி ஆக்கி போடணும்ல, அதே நாட்டுக்கோழி குழம்பு வச்சுக்கிருக்கேன். ஓ நாட்டுக்கோழி குழம்பா? நாட்டுக்கோழி எப்படி சுத்தம் பண்ணணும்னு தெரியுமா? ஆர்மிக்காரர் சொல்லி கொடுத்துட்டாரு அத்தை. அவரு நானும் சேர்ந்து சுத்தம் பண்ணோம். இப்ப அவரு நானும் சமைக்க போறோம். சரி இன்னைக்கு சோறு இந்த மாதிரி தான், அப்படிதானே? அத்தை நல்லா சமைப்பேன். என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க போஸ்கண்டே? பாருங்க எப்படி சமைச்சு போறேன் நான். சமைக்கிற சமையல அம்மா அத்தை வீட்டுல ரசத்துக்கு சொல்லியிருந்தேன், கொஞ்சம் வாங்கி வச்சிருங்க. ஆர்மிக்காரரே, என்ன நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுற மாதிரி இருக்கு? அப்புறம் அங்கேயும் நான் தான் ரசம் வச்சு எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஏன் உங்க அத்தை வைக்கிற ரசம் உங்களுக்கு பிடிக்குமா? இல்லம்மா, இங்க நீ கறி குழம்பு வச்சுன்னா அங்க இருந்து ரசம் வந்துச்சுன்னா சீரணம் ஆகும்ல, அதுக்கு செரிமானம் ஆகணும்னு சோறு. இப்ப நான் வைக்கிற சோறு செரிமானம் ஆகாதுங்கறியே. ஆர்மிக்காரரே இப்படியே பண்ணிக்கிறீங்க. பச்சை கோழி திங்க வச்சிருவேன். செஞ்சாலும் செய்வ. உன் வாடு ரொம்ப சிரமம் போல. விடுங்கம்மா பாத்துக்குருவோம். அங்க போனா இதை விட கேவலமா சோறு போடுவாங்கம்மா காஷ்மீர்ல இருக்கிறதுக்கு. அதுக்கு இந்த சோறே பரவாயில்லம்மா. ஆர்மிக்காரருக்கு நான் சமைக்க சொல்லி தரேன். நீங்க போங்க.
பாத்துக்கிறேம்மா போங்க. என்ன ஆர்மிக்காரரே ரொம்பத்தையும் பண்றியா? சரி குறைச்சே பண்றேன். இப்ப என்னதாண்டி செய்ய போற? நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்றீங்க பாருங்க, சும்மா காரச்சாரமா. அதோட நான் பாத்ரூம்ல கிடக்கணும் அப்படித்தானே? அடே, எங்க அம்மா வீடு, அதாவது உங்க மாமியார் வீட்ல இருந்து ரசம் வாங்கிட்டு வர சொல்லிருக்கீல, இங்க இருந்து நாட்டுக்கோழி வறுவலை நான் வச்சு கொடுப்பேன். அங்க இருந்து ரசம் வரும், சாப்பிட்டா அதெல்லாம் நல்லா செரிமானம் ஆகும். பாக்குறோம். சரி சமைங்க சமைங்க. முதலில் சுத்தம் பண்ணிய நாட்டுக்கோழியை நன்றாக எண்ணெயில் போட்டு பொரிக்கவும். எண்ணெயில போட்டு பொரிக்கணுமா? நைட்டு எனக்கு சோறு தின்ற மாதிரிதான். பிறகு அதில் மஞ்சள் பொடியை தடவவும். என்ன பிறகு மஞ்சள் தடவலாம். நீ சமைக்கிறது பார்த்தா நேசமா மனசை சோறு திங்க முடியாது போல. என்னடி தப்பு? இன்னைக்கு ஒரு முடியோடதே இருக்கேன். ஆர்மிக்காரரு வேணாம், ஆர்மிக்காரரு தப்பு பண்றீங்க. அப்புறம் அப்புறம் பாத்துக்கங்க ஆர்மிக்காரரு. அப்புறம் நீங்க காஷ்மீருக்கு போனாலும் உங்களை இங்க வரவே விட மாட்டேன். ஓ சரி பிறகு வேறவண்ண தப்பு தப்பு ரொம்ப தப்பு, வாயில போடுங்க. போட்டுருவான். வாய மேல வாய வச்சு வார்த்தைகளை உரிச்சு போட்ட விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொடுத்திய வெப்பம் இன்னும் போகல. அடியும் போல சிவப்பு இல்ல, கணக்கால் கூட கருப்பு இல்ல. நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, இனி பாக்கி உடம்பு செய்ய வேண்டும் பாக்கியமே. என்ன போங்க ஆர்மிக்காரரே, நீங்க ரொம்ப மோசம், தப்பு பண்ணிட்டீங்க. நாளைக்கு நமக்கு குழந்தை பிறக்க போகுது. எப்படி சொல்ற? அதே முத்தம் கொடுத்துட்டீல, முத்தம் கொடுத்தாதே குழந்தை பிறந்துருமே. எந்த கூமட்டடி சொன்னா? அதெல்லாம் பேசிக்கிறோம் நாங்க நேசத்துக்குன்னே. நாளைக்கு நமக்கு பொம்மை வரப்போகுது, உண்மையான பொம்மை. உண்மையான பொம்மை வேணும்டா, முத்தம் கொடுத்தா மட்டும் வராது. என்ன அப்படியா? இன்னைக்கு ராத்திரி சொல்லவா? ராத்திரி எப்படி சொல்லுவீங்க? சொல்ற விதத்துல சொல்றேன். உனக்கு சம்மதமா? ஏன்னா நாளை கழிச்சு ஊர் சைடு போயிருவேன். நம்ம ஊருக்கு போயிருவீங்களா? சரி, இன்னைக்கு நைட் சொல்லுங்க. சொல்லிருக்குவான். நான் உங்களுக்கு காதலிக்கிறேன் ஆர்மிக்காரரே. சொல்லும். நீங்க என்ன காதலிக்கலையா? நானும் உன்னை காதலிக்கிறேன். ஓகே ஆர்மிக்காரரே, நீ எப்ப காஷ்மீர் கூட்டு போவீங்க? இந்த தடவை போய்க்கிறேன். போயிட்டு அடுத்த வட்டம் வரும்போது கண்டிப்பா கூட்டு போறேன். இப்படியே சொல்லி ஏமாத்திக்கிறீங்கடா. அப்படியே ஆர்மிக்காரரே. கண்டிப்பா கூட்டு போறேன்டி. சொல்லும். ஆர்மிக்காரரே. வீட்டுல வர வரைக்கும் எதுவும் தெரியலையே. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நமக்கு ரோசம் எடுக்குதே. சரி என்னவா இருந்தா நான் சுட்டு கொண்டு வந்துட்டோம், கொடுத்துட்டு போயிருவான். ஏடி எடுபட்டவளே, எடுபட்டவளே சொல்லி எடுபட்ட கிளவி. ரொம்ப தாமடி ரொம்ப தான். நீங்க மட்டும் எங்களை எடுபட்டவன் கூப்பிடும்போது நாங்க அப்படி கூப்பிட்டா தப்பாக்கும். என்ன கல்யாணம் ஆனவ நெத்தில ஒரு பொட்டு வச்சிருக்கியா? அது ஏன் விருப்பம்? ஆமா ஆமா உங்க விருப்பம் தான். ஆளை பாரு, என் பேரண்டி வந்து பாக்கும்போது அழகா தெரிய வேணாமா? அதுக்கு நான் எப்போதுமே அழகா தெரிவேன். இப்ப உனக்கு கண்ணு கூர்த்துதான் என்ன? ஆமா ஆமா அப்படி ஊர்த்தி விட்டாலும் ஆளை பாரு. சரிங்க வரசநாட்டு இளவரசி புடி. ஐயோ வாய் வேற வரமாட்டேங்குதே. வயல் சைடு போயிருந்தேன், அங்க சோளம் போட்டிருந்த இடத்துல சோளம் இருந்துச்சு, அதனால அடுப்புல போட்டு சுட்டு கொண்டு வந்தேன். உனக்கு இதுக்கு ஏன் மேல அக்கறை? ரொம்ப பண்ணாத என்ன, வாங்கிக்க அப்படிதான். உனக்கு பிடிக்காதுல கிளவி, அப்புறம் அதுக்கு இதுவா? சண்டைக்காரவ இருந்தாலும் சோறு குடுக்கற இடத்துல இருளாகி ஒசந்தவ. ஓஹோ சரி குடு. ரொம்ப ஓஹாப்படாத புடி. குடு கிளவி. வந்து வாங்கிட்டு போடி. நீ வந்து குடு, நீ தானே கொண்டு வந்த. வீணாக்கி விடாம சாப்பிட என்ன சுட்டு கொண்டு வந்திருக்கேன். சரி 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 யாருக்காக இந்த மூளை நம்ம தலையில இருக்கு, போட்டு விட்டுருவோம், போயிருட்டும். என் பொண்டாட்டியை தான் காணோம். சரி அவளுக்காக இறுதியா ஒரு பாட்டு பாடுவோம். பொண்டாட்டி நீ இதாண்டி, செல்ல குட்டி இதாண்டி. சீ கருமோ, அந்த மூஞ்சிக்கு இந்த பாட்டா? இப்ப அவளை காலம் தானே, காலத்துக்கு ஏத்தாப்பதான் பாட்டு பாடுவோம். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். சீ இந்த பாட்டு செட் ஆகல, வேற பாட்டு பாடுவோம். இவ எங்க போனாலே தெரியல, அவளுக்கு ஏத்தப்ப ஒரு பாட்டு பாடணும். என்ன நமக்கு ஒரு பாட்டுமே தோண மாட்டேங்குது. நம்மளோட வெர்சனே கொஞ்சம் வேற மாதிரி பாடுவோம். என்னோட மீனாட்சி, நீ சொன்னது என்னாச்சு? ஐயோ இவ பேர் வேற தெரியலையே, பேர் வேற பறந்து போச்சு. வாயில உள்ளதே மாதிரி பேர் வச்சா பரவாயில்ல, டசு புசு வச்சா எனக்கு என்ன விளங்கும். சரி மீனாட்சி இனிமே என் பொண்டாட்டி பேரு மீனாட்சி. நீ எங்க இருக்க மீனாட்சி? சரி போதும், தள்ளி விட்டுருவோம். இந்த உலகத்தை விட்டே நீ போய்விடு, நீ மறந்து விடு சீதா. மாமனாரே அப்படி செய்யாதீங்க.
போயிடு, என்னை விட்டு போயிடு. தப்பு பண்றீங்க, நில்லுங்க. நான் சரியா தான் பண்றேன், நீ போ.